ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல் மார்ச் 27 முதல் எங்கும் கிடைக்காத குறைந்த விலை 70% வரை தள்ளுபடி. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தென் மாவட்டத்தின் முக்கிய அமைச்சராக பார்க்கப்பட்ட மனோ தங்கராஜுக்கு இந்த முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுத்திருக்கிறது திமுக தலைமை. மறுக்கப்பட்டதற்கான காரணங்களாக கனிமவள கடத்தல், பால்வளத்துறையில் நடந்ததாக சொல்லப்படும் முறைகேடுகள், பெண்கள் பிரச்சினை என கட்சியினர் அடுக்குகின்றனர். ஆனால் மத ரீதியான செயல்பாடுகளும் பிரதமர் மோடியை மிக மோசமாக விமர்சித்ததுமே காரணம் என உளவுத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. தனக்கு சீட் அறிவிக்கப்படவில்லை என்றதும் தவிக தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனாவை சென்னை போயஸ் கார்டன் வீட்டில் மனோ தங்கராஜ் சந்தித்திருக்கிறார். உடனே கட்சியில் இணைகிறேன், எனக்கு பத்மநாபபுரம் தொகுதியிலும் என்னுடன் வருவோருக்கு கிள்ளியூர், குளச்சல், மதுரை மத்தி உள்ளிட்ட 4 தொகுதிகளில் சீட் கொடுங்கள் என கேட்டு பேரம் பேசினார். இந்த விஷயத்தை கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்திடம் கொண்டு சென்றார் ஆதவ் அர்ஜுனா. அவரை நம்பி எந்த காரியத்திலும் இறங்க வேண்டாம். இப்படித்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன் அவரை அமைச்சரவை பொறுப்பில் இருந்து கழற்றிவிட்டதும் தவிகவை நோக்கிதான் ஓடி வந்தார். அவரை நம்பி கட்சித் தலைவர் விஜயிடம் பேசி எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். ஆனால் அதை காட்டி திமுக தலைமையை மிரட்டி மீண்டும் அமைச்சராகிவிட்டார். அதனால் அவரை கட்சியில் சேர்க்க வேண்டாம் என்று ஆனந்த் சொல்லிவிட்டார். இதையடுத்து மனோ தங்கராஜை தவிகவில் சேர்க்கும் முயற்சியை ஆதவ் அர்ஜுனா கைவிட்டு விட்டதாக கட்சியினர் கூறுகின்றனர்.